வணக்கம். நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கிற மே 4 வாக்கு எண்ணிக்கை நாள் நெருங்கிடுச்சு. ஒரு புது கட்சி தங்களோட முதல் தேர்தலை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பாக்குறது எப்போதுமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தாங்க. இன்னைக்கு நாம விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம், அதாவது தவக கவுண்டிங் அன்னைக்கு என்ன மாதிரியான ரொம்ப துல்லியமான வியூகங்களை கையாள போறாங்க அப்படிங்கிற கள நிலவர தரவுகளை தான் இந்த விளக்க தொகுப்புல டீகோட் பண்ண போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம அலசல்ல ஒரு 6 முக்கியமான விஷயங்களை குயிக்கா பார்க்க போறோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, குதிரை பேரத்தை எப்படி தடுக்க போறாங்க, எக்ஸிட் போல்ஸை ஏன் கண்டுக்கல, கவுண்டிங் அன்னைக்கு அவங்களோட பிளான் என்ன, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு, அப்புறம் அவங்க எதிர்பார்க்கிற அந்த விசில் புரட்சி, இதெல்லாம் பத்தி தான் நாம பேச போறோம். விஷயத்துக்கு வருவோம். தேர்தல் பிந்தைய வியூகம், அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நடந்த பனையோர் அழைப்பு பத்தி பாப்போம். இப்போ இந்த ஒரு புள்ளி விவரத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவேக்கல போட்டியிட்ட வேட்பாளர்கள்ல கிட்டத்தட்ட 118 பேர் மாற்று கட்சிகள்ல இருந்து வந்தவங்க. புதுசா ஆரம்பிச்ச ஒரு கட்சிக்கு இந்த நம்பர் ரொம்பவே முக்கியம். அவங்களோட தேர்தல் பிந்தைய வியூகத்துக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற கொஞ்ச நஞ்ச பதற்றத்துக்கும் இந்த ஒரு விஷயம்தான் அடிப்படை காரணமாவே இருக்குன்னு சொல்லலாம். இதனாலேயே கட்சி தலைமை ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. என்ன தெரியுமா? வெற்றி சான்றிதழ் வாங்கின உடனே நேரா பனியூருக்கு வந்துடுங்க, நான் அங்கதான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு விஜய் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாராம். ராத்திரியானாலும் சரி, வேற எங்கேயும் போகக்கூடாதுங்கிறது தான் வேட்பாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சமரசம் இல்லாத ஒரு ஆர்டர். இரண்டாவது முக்கியமான விஷயம், குதிரை பேரத்தை தடுத்து வேட்பாளர்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது. தமிழ்நாட்டுல ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சா, அதாவது யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்தா என்ன நடக்கும்? கண்டிப்பா இந்த குதிரை பேரம் நடக்கும்னு தவேகா தலைமை உறுதியா நம்புறாங்க. முதல் முறையா எம்எல்ஏ ஆகிற தங்களோட வேட்பாளர்கள் இந்த மாதிரி அரசியல் வலைகள்ல சுலபமா சிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட பிரதான கவலை. அதுக்கு சில முக்கியமான காரணங்களும் இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 118 பேர் வேற கட்சிகள்ல இருந்து வந்தவங்க. அது மட்டும் இல்லாம கேம்பெயின் நேரத்துல விஜய் நேரடியாக சந்திச்சது 40க்கும் குறைவான வேட்பாளர்களை மட்டும்தான். அதுக்கு நடுவுல எடப்பாடி தொகுதியில தங்களோட வேட்பாளர் விலக்கி போயிட்டாருன்னு கிளம்பின வதந்திகள் வேற அவங்கள ரொம்பவே உஷார்படுத்திருச்சு. சோ புதுசா வந்தவங்க எந்த அளவுக்கு விசுவாசமாவே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நியாயமான கவலை கட்சிக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. தங்களோட பலவீனங்களை தலைமை ரொம்ப தெளிவாவே உணர்ந்து வச்சிருக்காங்க. அடுத்ததா 3வது விஷயம், கருத்து கணிப்புகளை புறக்கணித்தல். ஊடகங்களை விட கள நிலவரம்தான் முக்கியம்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. டிவில வர்ற எக்ஸிட் போல்ஸ, அதாவது கணிப்புகளை கண்டுக்காதீங்கன்னு வேட்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தலைமை ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. ஊடகங்களோட கணிப்புகள் ஒரு தலைபட்சமா இருக்கணும். கடந்த 30 நாளா அவங்க நேரடியா களத்துல பார்த்த மக்களோட அமைதியான முடிவை தான் தாங்கள் முழுசா நம்புறோம்னு சொல்றாங்க. தாவேகாவோட வியூகவாதி ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, பெண்கள் அப்புறம் இளைஞர்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்த இந்த பிரம்மாண்டமான வாக்கு வங்கிதான் தங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுக்குதுன்னு சொல்றாரு. பாரம்பரியமா இருக்கிற எந்த ஒரு அரசியல் தலைவராலும் இதை நிச்சயமா உடைக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களோட ஆழமான நம்பிக்கை. 4வது பகுதி கவுண்டிங் அன்னைக்கு, அதாவது மே 4க்கான அவங்களோட அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டான பிளான். இது ஒரு நிமிஷம் பக்காவா பிளான் பண்ணப்பட்ட அட்டவணைங்க. காலையில சரியா 6 மணிக்கு கவுண்டிங் சென்டருக்குள்ள போயிடணும். 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்குறத பார்க்கணும். ரிசல்ட் வந்ததும் சான்றிதழை வாங்கிட்டு நேரா பனையூர் கிளம்பிடணும். எந்த வேட்பாளரும் இந்த ரூல்ல பிரேக் பண்ணவே கூடாது. சென்டருக்கு உள்ளே போனதும் அவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஒதுக்கப்பட்ட டேபிளை விட்டு 1 இன்ச் கூட நகரக்கூடாது. கரெக்டா முதல் வரிசையில நின்னு 14+4 டேபிள் செட்டப்ஸை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். ஏதாச்சும் பிரச்சனைனா உடனே டீல் பண்றதுக்கு சட்ட நிபுணர்களை ஸ்பாட்லே ரெடியா வச்சுக்கணும். இப்படி ரொம்பவே மைனூட்டான விஷயங்களை கூட துல்லியமா பிளான் பண்ணிருக்காங்க. 5வது விஷயம், பாதுகாப்பு மற்றும் அரசியல் ரீதியான மோதல்களை எப்படி எதிர்கொள்ள தயாராகிறாங்க அப்படிங்கிறது. வாக்கு எண்ணிக்கையின் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வரலாம்னு தவேகாவை வெளிப்படையாவே கவலை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா ஆளுங்கட்சியான திமுக தோல்வியை சந்திக்கிற நிலைமை வந்தா அவங்க கொஞ்சம் வேறு மாதிரியாக நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. அதனால தேர்தல் ஆணையம் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும்னு நேரடியாகவே அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி அச்சுறுத்தல்களை சமாளிக்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, தலைமை தேர்தல் அதிகாரி அப்புறம் டிஜிபி கிட்ட இது சம்பந்தமா மனு கொடுத்திருக்காங்க. சைதாப்பேட்டை, துறைமுகம் மாதிரி தொகுதிகள்ல அவங்க வழக்கறிஞர்கள் மிரட்டப்பட்டதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப பதற்றமான வாக்குச்சாவடிகள்ல நள்ளிரவு வரைக்கும் 4லிருந்து 5 முகவர்களை நிறுத்தி வச்சு பாதுகாப்பா பெரிய அளவுல பலப்படுத்தியிருக்காங்க.
இப்போ நாம நம்ம அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். 6வது விஷயம், அவங்க ரொம்ப நம்பிக்கையா சொல்ற அந்த விசில் புரட்சி. வெறும் 40-50 சீட் இல்லைங்க, 200. ஆமா, தவைவக்கா செய்தி தொடர்பாளர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நாங்க சுமார் 200 இடங்கள்ல ஜெயிப்போம் அப்படின்னு பொது வழியில அறிவிச்சிருக்காங்க. இது வழக்கமான அரசியல் கணிப்புகளை எல்லாம் அப்படியே தலைகீழா புரட்டி போடுற ஒரு எதிர்பார்ப்பு. அவங்க தங்களோட முதல் தேர்தல ஒரு சாதாரண விஷயமா பார்க்கல. அதனாலதான் பச்சை, வெண்மை மற்றும் இளைஞர் புரட்சிகளை தொடர்ந்து மே 4ஆம் தேதி உலகையே அதிர வைக்கும் ஒரு விசில் புரட்சி நடக்கும் அப்படின்னு ரொம்பவே ஆணித்தரமா சொல்றாங்க. அவங்க எதிர்பார்க்கிற அந்த மாபெரும் வெற்றிக்கு வச்சிருக்கிற பேர்தான் இந்த விசில் புரட்சி. இவ்வளவு துல்லியமா மைக்ரோ லெவல்ல பிளான் பண்ணப்பட்ட இந்த வியூகங்கள் எல்லாம் சேர்ந்து உண்மையிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விசில் புரட்சியை உருவாக்குமா? இல்ல மே 4 அன்னைக்கு நம்ம பாரம்பரிய அரசியல் கட்சிகள் தான் வழக்கம் போல ஆதிக்கம் செலுத்துவாங்களா? ரிசல்ட்டுக்காக நாம வெயிட் பண்ற இந்த நேரத்துல தவேகாவோட இந்த கிரவுண்ட் ஒர்க் தமிழ்நாட்டோட ரியல் பாலிடிக்ஸ்ல எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விளக்க தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. கண்டிப்பா எங்களுக்கு முழு அளவில் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தேர்தல். நீங்க எல்லாரும் களத்துல எத்தனையோ தேர்தல் பார்த்திருப்பீங்க. நீங்க யாரும் பார்க்காத ஒரு தேர்தல் களமாக இந்த களம் கண்டிப்பா எல்லாருக்கும் இருந்திருக்கும். யாருனாலையும் கணிக்க முடியாத ஒரு தேர்தல் களமா இருந்திருக்கும். ஒட்டுமொத்த மக்களும், தமிழக மக்களும் ஆர்வமாக போய் பூத்துல வாக்களிச்சு தான் ஏதோ அவங்க வீட்டுல ஒரு விழாவோ ஒரு திருவிழா மாதிரி இருந்த ஒரு தேர்தல். கண்டிப்பா அது ஒரு மாற்றத்திற்கான தேர்தல். களத்தில் முழு அளவில் எல்லாருமே பார்த்தோம். எல்லா அளவில் அப்படி குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவரும் ஆர்வமாக எதிர்பார்க்கும் ஒரு தேர்தல். கண்டிப்பாக அவர்கள் எதிர்பார்ப்பு என்றைக்கும் பொய்யாகாது. 100% மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். நம்மளுடைய வேட்பாளர் கவுண்டிங் சென்டர்ஸ்ல எப்படி செயல்பட வேண்டும், ஒவ்வொரு ரவுண்டு கவுண்டிங்கை எப்படி அவங்க பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு ஜோன் வைஸா எங்களுடைய தலைவர் அவர்களை சந்தித்து ஆலோசனை வழங்கினார். கண்டிப்பாக அடுத்த வாரம் 4ஆம் தேதி நடக்க போற கவுண்டிங்கு மிகவும் நியாயமாக, நேர்மையாக, எந்தவித இடையூறும் இல்லாமல் நடக்க வேண்டும். அதற்காக நேற்று நாங்கள் தேர்தல் ஆணையத்தையும் சந்தித்து உள்ள கவுண்டிங் சென்டர்ஸ்க்குள்ள அதிகமான இது செக்யூரிட்டி வேணும், அதிகமான இது சிஆர்பிஎஃப்பும் மத்திய படையும் ஃபோர்ஸும் வேணும்னு கேட்டிருந்தோம். ஏன்னா திமுக தோல்வி பயத்தால தோல்வியை பார்க்கும் பொழுது அவங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு சரியான நிலையில தேர்தல் ஆணையம் தயாராக இருக்க வேண்டும் கேட்டிருந்தோம். அவங்களும் அதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டல் ஓட்டுகளையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி எங்களுடைய தலைவர் ஒவ்வொருத்தரையும் சந்தித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி முடித்திருக்கிறார். கண்டிப்பாக அடுத்த வாரம் 4ஆம் தேதி இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ளும்.